சென்னை வடபழனி முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் லாவண்யா, தற்போது கோயிலில் பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தீப ஒளி திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் தத்தமது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாட விருப்பப்பட்டு அவர்கள் சொந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் காலை முதற்கொண்டு இறை வழிபாட்டில் இறங்கியிருக்கிறார்கள் என்றே கூறலாம். காலை 5:30 மணியிலிருந்து தொடர்ந்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்குமே சென்று வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில். மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த முருகன் கோயிலில் இன்று காலை 5:30 மணி முதலே தொடர்ந்து வழிபாடுகள் செய்த வண்ணமே பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நீண்ட நெடிய வரிசையில் நின்று குடும்பத்தினருடன் நின்று முருகனை வழிபட்டு அந்த ஆசியை பெறுவதில் அவர்கள் பெருவிருப்பம் உடையவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக வடபழனி கோயிலை பொறுத்தவரை 4 காலகட்ட பூஜைகள் நடைபெறுகிறது. அதாவது காலை கால பூஜை, அதே போல உச்சிகால பூஜை, அதே போல சாயங்கால பூஜை, அர்த்தஜாம பூஜை என 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த 4 கால பூஜைகளும் எதற்காக என்றால் தொடர்ச்சியாக இறைவனை வழிபடும் பொழுது அதனுடைய பக்தியும் அந்த ஆன்மீகமும் சேர்ந்து குடும்பத்திற்கு வளத்தையும் செல்வத்தையும் அமைதியையும் செழுமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்பதனால் இந்த 4 காலகட்ட பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் பொதுமக்கள் இந்த சிறப்பு தரிசனத்தில் எல்லாம் பங்கேற்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்ட பூஜையிலுமே சரி, இறைவனுக்கு வெவ்வேறு விதமான அழகான ஒரு அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. அதே போல வழிபாடுகள் செய்யப்படுகிறது. அதே போல மிகவும் ஒரு உற்சாகத்தோடு இறைவனினுடைய அந்த திருநாமத்தை எல்லாம் கூறி அவர்கள் அந்த வழிபடக்கூடிய அந்த காட்சிகள் என்பது மிகவும் பரவசத்திற்கு உள்ளான ஒரு காட்சியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நீண்ட நெடிய வரிசை காலை முதற்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த சாலை முழுவதுமே நின்று பொதுமக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விழா காலம் என்றாலே காலையில் எழுந்து ஒரு நல்ல உணவை சமைத்து குடும்பத்தினருடன் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு ஒரு அமைதியாக ஒரு மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல மாலை நேரங்களில் பிடித்த இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் அந்த விழா காலங்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். அந்த வகையிலே பொதுமக்கள் காலையிலே செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருப்பது வழிபாடு தான். இந்த வழிபாட்டிற்காக காலை முதற்கொண்டு பொதுமக்கள் நீண்ட நெடிய வரிசையில் நின்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வரிசைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. மக்கள் தொடர்ச்சியாக அமைதியாக, அதுவும் இந்த வழிபாடு என்பது ஆன்மீகம் என்பது ஒரு அமைதிக்கான ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் காத்திருந்து இறைவனை பார்த்து வழிபாடு செய்து பிறகு வீட்டிற்கு சென்று எங்களினுடைய அந்த மகிழ்ச்சியான தீப ஒளி திருநாளை கொண்டாட இருக்கிறோம் என்று பொதுமக்கள் கூறக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. சென்னையில் வடபழனி மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் பொதுமக்களினுடைய கூட்டம் இன்று அதிக அளவில் காணப்படுகிறது. நேரலை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.